பிக் ஹிட் அப்போ. யா, அது ரொம்ப நல்லா போச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆக்சுவலா சஸ்டெயின் பண்ணது வந்து விசு சார் படங்கள். விசு சாரும் கிஷ்மு சாரும் வரிசையா எனக்கு ஒரு 5-6 படம் ஒதுக்கி. நல்ல ரோல்ஸ் அது, ஃபேமிலி ஒரு ஃபேண்டாஸ்டிக். லைக் அவங்க ஒரு 4-5 பிரதர்ஸ்ல நானும் ஒருத்தன். அந்த மாதிரி தான் வி யூஸ் டு மூவ். பட் கார்த்திக்கு நடிக்க முடியும் சொன்ன படம் வண்ணக்கனவுகள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மௌனராகம். மௌனராகம் சொன்னாவே அதாவது அதை மறக்கவே முடியாது. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வந்தார் வந்து கலக்கிட்டாருன்னுவாங்க. அந்த படத்துல நீங்க வந்ததுதான் மனசுல எல்லாருக்குமே நல்லது. அதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நான் அந்த படம் பார்த்த உடனே எல்லார்கிட்டும் சொல்லுவேன், அதுல ஒரு பேர் ஒண்ணு வரும், சந்திரமௌலின்னு. அந்த சந்திரமௌலி என்ற பேருக்கு மரியாதையே சந்திரமௌலிங்களா. எப்படி அந்த படம் மௌனராகம் இருக்கு இல்லையா, அந்த படம் ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணீங்க இல்லையா? அது எப்படி நீங்க அந்த அந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எப்படி மணி சார் உங்களை ஒத்துக்க வச்சாரு? ஆக்சுவலா மணி சார் வந்து நான் முன்னாடியே மீட் பண்ணிருக்கேன் வேற ஒரு படத்துக்கு. அது வேண்டாம், பட் அது நம்ம பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் பிரதர் கணேஷோ அவரும் மயிலாப்பூர் கிளப்ல டென்னிஸ் ஆடுவாங்க. சோ கணேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு பிரதர் கிட்ட, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க படம். நான் வந்து கடைசி நிமிஷத்துல சேர்க்கப்பட்டது. சோ வாங்க மணி வீட்டுல சொல்லுங்க, முரளி இருக்கு, ஐ மீன் கார்த்திக் இஸ் தேர், யூ கம். சோ வந்தாரு, ஜஸ்ட் கேவ் அ நோட் லைன். எப்ப போலாம் ஷூட்டிங்ட்டேன், ஒரு லைன் தான். ஏன்னா மணி எப்படி பேசுவாரு, ஏன்னா மணி சார் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், அவர் கண்ணு தான் பேசும். சோ சொன்னாரு, இதுதான் முரளி, திஸ் இஸ் கேரக்டர், லெட்ஸ் கோ. No, I think 3rd or 4th day we were shooting. அது எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க அந்த போர்ஷன் ஒன்னு? 10, 12, maximum 14 days. அதுல ஃபைட் தான் ஜாஸ்தி இருக்கு. நடிச்ச அற்புதமான கேர். அதாவது இன்னைக்கு அந்த மௌனராகம் படம் பார்க்கும்போது பார்த்தா ஜனங்க, அதாவது மணி சார் படத்துல வந்து ஜெனரலா டைலாக்ஸ் நிறைய இருக்காது. ஒரு 4 வார்த்தை பேசுறாவே பெரிய விஷயம் கண்டினியூவா. ஆனா அந்த கேரக்டரோட அழுத்தங்கள் ரொம்ப பிரமாதமா மணிரத்னம் சார். மணி சார் கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டையும் நம்பணும். இஃப் ஒரு ஆர்டிஸ்ட புக் பண்றேன்னா, இப்போ சின்னி சார் புக் பண்ணோம்னா யூ பிலீவ் இல்லையா, சின்னி சாரால எப்படி நடிக்க முடியும், அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் எ ஹெல்தி அஃபேர். இப்போ ஒருத்தர் கிரியேட் பண்றாங்க, ஓகே, அதை வந்து நம்ம வந்து வி டேக் இட் இன். கதை சொல்லும் போது உள்வாங்கிடுறோம், அப்புறம் தென் வி சிட் அண்ட் திங்க் அபவுட் இட். நம்ம ஒர்க் ஷாப் இங்க தானே. சோ அது நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கு. அது வந்து மணி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் என்னன்னா, ஹில் கிவ் தி லிபர்ட்டி டு அனலைஸ். அந்த ஆர்ட் அவர் மூலியமா தான் கார்த்திக்கு வந்தது. மணிரத்னம் சாரை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மணிரத்னம் சாருடைய படங்கள் நீங்க நடிச்சிருப்பாரு. இன்னொரு படம் வந்து மக்களையும் சினிமா கலைஞரும் பாதிச்சது யாருன்னா ஃபாசில். அந்த வருஷம் 16, அது என்னமா தெரியல, உங்களை பார்த்தா அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க. என்றும் 16னா நீங்க தான். வருஷம் 16 வாட் a fantastic director ஃபாசில் சார். ஒரு மலையாள டைரக்டர் தமிழ், ஏன்னா மலையாளம் என்பது பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஆஃப் பீட் லோ ப்ரொஃபைல் தான் எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவராலா ஆக்ட் பண்ண அவங்களுக்கு பிடிக்காது. He is a fantastic actor. ஃபாசில், ஆமா, அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவருக்கும் எனக்கு காம்படிஷனே வந்துடும். சோ என்ன பண்ணுவேன், நான் டேக்ல என்ன பண்ணுவேன், அவருக்கு முன்னாடி நடிக்கவே மாட்டேன். I wouldn't do that. அவரு இது ஒரு 1 வீக்ல புரிஞ்சுட்டு பின்னாடி சொல்லிட்டு இருப்பாரு, பாரு டேக்ல இந்த ஆள் வேற ஒன்று பண்ணுவார் பாரு, அதுதான் ஓகே ஆகும், ரைட் ஸ்டார்ட் கேமரானா அதுதான் நடக்கும். See, that is the joy. அது என்னன்னா, not saying நமக்கு எல்லாமே தெரியும், பட் we learn. ஒரு டைரக்டர் நமக்கு சொல்லும் போது நமக்கு உங்களுக்கு தெரியல. சோ அதை விட நம்ம பண்ணோம், அதை நம்ம அதுக்கு தானே ஆர்டிஸ்ட். இல்லன்னா அவங்களே நடிச்சுட்டு போலாமே. அந்த வருஷம் 16 நீங்க நடிக்கும் போது ஏதாவது ஒரு முக்கியமான, ஏன்னா டிஃபரெண்ட், அதாவது வேற இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வந்தவர் மலையாள டைரக்டர், அவங்க கொஞ்சம் நேட்டிவ். அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கு? பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் அந்த படத்துல. அவர் பாருங்க என்ன ஒரு கிரேட் டைரக்டர், சைக்கலாஜிக்கலா எப்படி ஒர்க் பண்ணாருன்னா,
அந்த வீட்டுல நடந்த சந்தோஷமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டார். பேலஸ், பத்மநாபபுரம் பேலஸ். அது முடிச்சிட்டு நம்ம நண்பர் ஜனாவுக்கும் எனக்கும் வந்துட்டு நீங்க போய் அந்த ஓல்டு கெட்டப் போட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டார். போயிட்டு நாங்க ஃபுல்லா அந்த ஓல்டு கெட்டப் பண்ணிட்டு பிளான் பண்ணி கதை சாதிட்டாங்க. கார்த்திக் இப்ப கதை திறந்துட்டு வாங்க ஓபன் பண்ண அப்படியே அந்த பாழடைஞ்சு போனோம் லுக். அத வீடு என்டர் ஆகி பார்த்ததுதான். ஜனாவை பார்த்தேன், கையை பிடிச்ச நேரம் போய் திண்ணில உட்காந்துட்டோம். ஒண்ணுமே முடியல. லைக் காட் சோ எமோஷனல். எவ்வளோ சந்தோஷமா இருந்த ஒரு வீடு இப்படி ஆச்சுன்னா, பட் லுக் அட் தி பிரில்லியன்ஸ் ஆஃப் தி டைரக்டர். அத சர்ப்ரைஸா கொண்டு வந்து நம்மள சொல்லாமலே கொண்டு வந்து வச்சுட்டாரு. அந்த அமேசிங். இது சொல்றது எனக்கே புதுசா இருக்கு. ஜெனரல் ஆர்டிஸ்ட் பண்ண அந்த செட் எப்படி இருக்கு எல்லாமே பாப்பாங்க, விடல உள்ள அது ஃபீல் வந்து நீ கதை தர அப்பதான் பாக்கணும்ட்டார். திறந்தா முடிஞ்சு போச்சு கதை. நீங்க சொன்ன விஷயமே ரொம்ப புதுசா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டும் செட்டு போட்டா பாத்துருவாங்க, சாங்குக்கு போய் செட் எப்படி இருக்கு எங்கன்னு. நடிகனுக்கு அந்த இடத்தை சொல்லாம சஸ்பென்ஸா வச்சு இல்ல என்ன தெரியும் உள்ள என்ன பண்ணாங்க. சோ தட் ஹிட்ஸ் யூ. இவன் 16 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வரான். சோ அவன் இருந்த வீடு அது இப்ப எப்படி இருக்கு, அது அடிக்கணும்ல. அது அடிச்சது. அமேசிங் டைரக்டர். அதே மாதிரி உங்களுடைய அதாவது உணர்வு பூர்வமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க அதே மாதிரி உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க மிகப்பெரிய நகைச்சுவை ரசிகர். அதே மாதிரி நீங்க நகைச்சுவை பண்ணாலும் மக்களுக்கும் பயங்கரமா ரசிப்பாங்க. இன்னும் அதுல நீங்க நகைச்சுவை பண்ணி நீங்க மட்டும் இல்ல, கூட இன்னொன்னு இருக்கு. யாரு நகைச்சுவை கிங்? யாரு? நம்ம கவுண்டமணி. 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்களே. அதாவது அவரோட நடிக்கிறது இருக்கு இல்ல, அதாவது சொல்றேன், படம் படத்துடைய டைட்டில் உள்ளத்தை அள்ளித்தா. அத நடிச்சீங்க, மக்கள் எல்லாம் உண்மையிலே அவங்க உள்ளத்தை அள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த உள்ளத்தை அள்ளித்தா படம் இருக்கு இல்லையா, அதாவது இப்ப சொல்றாங்கல்ல கெமிஸ்ட்ரின்னு, அந்த கெமிஸ்ட்ரி தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நகைச்சுவை படத்தை பார்த்தேன். உங்களுக்கும் கவுண்டமணி சார் இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். அவரு அதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்ம இந்த பொள்ளாச்சியில வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. ஆமா, வருஷத்துல 6 மாசம் பொள்ளாச்சி எல்லாருமே அங்க போனேன். ஹாய் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அந்த வந்துட்டீங்களா அந்த மாதிரி. அப்போ மணின்னு ஒரு தடவை தம்பி நில்லு, மணி ஸ்லாட்ஜ் என்ன படிக்கட்டு ஏறேன், நிறுத்திட்டு நில்லு. அது என்ன நீ தனியா நடிச்சிட்டு இருக்க? நான் என்ன சொல்றது, தென் வி ஆக்ட் உள்ளத்தை எழுதா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் ஃபர்னல் பேலஸ்ல மிட் ரேஞ்ச் வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த மிட் ஷாட்டை முடிச்சுட்டு 2 பேரும் போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடும். அது கட் ஆன உடனே இந்த படம் சூப்பர் ஹிட் பாண்டு போயிட்டார். இதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டோம் லைக், பட் எங்க 2 பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். அது என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவர் வாய் முகூர்த்த பாருங்க, அது 200 நாள் தாண்டி ஓடிச்சு. இன்னைக்கு வரைக்கும் உள்ள தெளித்த மாதிரி ஒரு நகைச்சுவை படம் வரலன்னு சொன்னாங்க தமிழ் சினிமா. அவரு இஸ் லைக், நான் டேக்லயே சிரிச்சிருவேன், ரொம்ப கஷ்டம். அவர் எந்திரிச்சு போயிருக்காரு, என்னப்பா நீ இப்படி சிரிக்கிற, நான் இப்படி நடிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா சிரிச்சிருவேன், இப்படி கையை வச்சுட்டு சிரிச்சிருவேன், இல்லைன்னா சஜஷன்ல சிரிச்சிருவேன். ஏன்னா அவர் பண்றது உங்களுக்கு தெரியல. வா கிட்னாப் பண்ணி வச்சுட்டு வேலை பேசுவாங்கல்ல, அது அந்த பாம்பு வெடிக்கிற சீன், அந்த டனலுக்குள்ள ஒரு சீன், அது நிஜமாவே 24 மானிட்டர் சிரிச்சே. அப்புறம் எத்தனை டேக்குன்னு பாருங்க. உங்க கரியர்ல வேற என்ன நகைச்சுவை படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் வரிசையா வெறும் காமெடி தான். மேட்டுக்குடி வந்தது, பிஸ்தா. பிஸ்தா கதை நம்ம ரவிக்குமார் சார் அவரோட ஒரே படம் தான் பண்ணேன். ஆக்சுவலா கதையே இல்லை, இப்போ நம்ம சொன்னமே அது அந்த படம் தான். நாளைக்கு ஷூட்டிங். நடராஜன் சார் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கோம், டிஸ்கஷன் ரூம்ல ரவிக்குமார் சார் நான் அசிஸ்டன்ஸ். என்ன படம் எடுக்கலாம் நாளைக்கு, என்ன படம் எடுக்கலாம் நாளைக்கு ஷூட்டிங். இல்ல ஒரு லைன் இருக்கு, போயிருவோம், அவரை பாத்துக்கலாம். வேகா தெரியுது இல்ல, இந்த கல்யாண சீன் எடுத்துருவோம், அதான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன். ஸோ அங்க போய் உட்கார்ந்து, பட் அதான் அந்த டைரக்டரோட ஜீனியஸ் அங்கதான், அந்த ஸ்பாட்ல டெவலப் ஆனதுதான்.
தென் அது ஒரு 4 நாள் ஷூட் பண்ணோம். அப்புறம் குன்னூர் போயிட்டோம். அங்கிருந்து கதை அது சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதுல இன்னொன்னு என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு அதுல இருக்கு. அது அமரனுக்கு அப்புறம் அந்த பாட்டு பாடுங்க. அது என்ன பாட்டு? அது கொஞ்சம் அது சில்லி பொடி சிக்கன் கறி. இப்போ கேட்டீங்கன்னா வராது அது. பல்லவி ஒரு 10-15 கறி இருக்கும். கொஞ்சம் அதை பாடிக்க. தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் கறி சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிப்பாங்க. அது அங்க நான் பட்ட அவஸ்தை. ராஜ்குமார் சார் அப்புறம் சார், நீங்க வந்து ஒரு ராமருடைய பையன், ஐ மீன் முத்து ராமன் அவருடைய. அதனால்தான் என்னவோ அந்த கோகுலத்தில் சீதைன்னு ஒரு படம். மூவி சொன்ன அப்புறம் சார், நீங்க வந்து ஒரு ராமருடைய பையன், ஐ மீன் முத்து ராமன் அவருடைய. அதனால்தான் என்னவோ அந்த கோகுலத்தில் சீதைன்னு ஒரு படம். மூவி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த படம் எனக்கு மட்டும் இல்ல, இந்த வியூவர்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு சார் அந்த ஃபீலிங் சார், அந்த ஃபீலிங் சார்வாங்க. அதுல வர நீங்க இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது எப்படி அந்த அந்த கோகுலத்தில் சீதை என்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது?